என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறி. வணக்கம். ஈப்போவிலிருந்து ஜெயபாலன். விநாயக வழிபாடு பற்றி சில அன்பர்கள் இந்த புலனத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். எனக்கு தெரிந்த தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். விநாயக வழிபாடு என்பது பல்லவர் காலத்தில், அதாவது முதலில் அது தோன்றிய இடம் வாதாபி, தமிழ்நாடு அல்ல, மகாராஷ்டிரா மாநிலத்தில் வாதாபி என்ற இடத்தில் இந்த விநாயக வழிபாடு மிக பிரபலமாக இருந்தது. இந்த நேரத்தில் பல்லவ மன்னர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் பரஞ்சோதி என்ற பின்னாளில் சிறுத்தொண்ட நாயனாராக அறியப்பட்ட பரஞ்சோதி முனிவர் இந்த பல்லவ மன்னனுக்கு படை தளபதியாக இருந்தார். அவர் வாதாபியின் மேல் படையெடுத்த பொழுது அங்கே இருந்த மிக பிரபலமாக இருந்த விநாயக வழிபாட்டை பற்றி அறிந்து அந்த விநாயக மூர்த்தத்தை முதலாக திருச்செங்காட்டுக்குடி, அதுதான் நம்முடைய சிறுத்தொண்ட நாயனாரின் சொந்த ஊர், திருச்செங்காட்டுக்குடி பின்னாளில் கணபதீஸ்வரம் என்று அறியப்பட்டது. அந்த திருச்செங்காட்டுக்குடிக்கு இந்த வழிபாட்டை முறையை கொண்டு வந்தார். கணபதி மூர்த்தத்தை வாதாபியிலிருந்து முதலில் தமிழ்நாட்டுக்கு திருச்செங்காட்டுக்குடிக்கு இந்த பரஞ்சோதி என்று சொல்லக்கூடிய சிறுத்தொண்ட நாயனார் முதலில் எடுத்து வந்தார்கள். அதன் பிறகு தமிழகத்தில் மிக பிரபலமாக சைவ சமயமாகட்டும், வைணவமாகட்டும், சாக்தமாகட்டும், எல்லா சமயத்திற்கும் முதலாக முன்னோடியாக விநாயக வழிபாடு ஒரு பொதுவான வழிபாடாக அமைந்தது. இதற்கு காரணம், இறைவன் இந்து சமய தத்துவப்படி இறைவன் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் இருப்பவன். எல்லா இடத்திலும் இருக்கும் இறைவனை வழிபடுவதற்கு ஒரு குறியீடு தேவை, ஒரு உருவம் தேவை. ஆகவே இறைவனை உணர்ந்து வழிபடுவதற்கு உருவமில்லாத இறைவனுக்கு ஒரு உருவத்தை உணர்த்தி கற்பித்து அந்த உருவத்தின்பால் நம்முடைய வழிபாட்டு முறைகளை அமைத்து அதில் இறைவனை உணரச் செய்தவர்கள் நம்முடைய இந்து சமய சான்றோர்கள். அதன் வழி பார்த்தால் விநாயகர் உருவம் என்பது ஓம்கார வடிவம். இறைவனை நாதமாக, நாத விந்துகள் ஆதி நமோ நம என்பார் அருணகிரிநாதர். நாத வடிவனாக இறைவனை கொண்டாடுவது நம்முடைய மரபு. ஆகவே விநாயகரின் அந்த உருவத்தை பார்த்தால் உற்று பார்த்தால் உங்களுக்கு ஓங்காரம் தெரியும், ஓம் என்ற நாதம் தெரியும். ஆகவே அந்த நாதத்திற்கு ஒரு உருவத்தை கற்பித்தால் அது விநாயக பெருமானின் உருவம். ஆகவே முதலாக இறைவனை ஒரு எளிய உருவில் ஓம்காரத்தில் நாதமாக வழிபட்டு அந்த இறைவனின் அருளாலே பரம்பொருளை மேலும் வழிபடச் செய்வது விநாயக வழிபாட்டின் தத்துவம். எந்த ஒரு பரம்பொருளையோ இஷ்ட தெய்வத்தையோ நீங்கள் வழிபடும் முன்னால் அதற்கு அந்த வழிபாட்டுக்கு கூட ஒரு தடை இல்லாதவாறு, ஒரு விக்கினம் இல்லாதவாறு இறைவனுடைய அருளை வேண்டுவது விநாயக வழிபாட்டின் தத்துவம். நீங்கள் சுப்பிரமணியரை வழிபட்டாலும் சரி, சிவனை வழிபாட்டாலும் சரி, அந்த வழிபாட்டு முறைக்கு ஒரு தடங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த இறைவனை ஓங்காரநாதன் ரூபத்தில், விநாயக பெருமானின் ரூபத்தில் வழிபட்டு, இறைவா உன் அருளாலே உன்னை வழிபடப் போகின்றேன், எனக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் என்னுடைய வழிபாட்டுக்கு அருள் செய்வாய் என்று விநாயகரை வழிபட்டு எந்த ஒரு வழிபாட்டு முறையையும் நாம் செய்வது வழக்கம். அந்த அளவில்தான் இப்பொழுது விநாயகர் வழிபாடு இறை வழிபாட்டோடு பிணைந்து பரம்பொருளை வழிபடுவதற்கு ஒரு முதல் படியாக, ஏனென்றால் இது ஒரு மிக எளிய வழிபாட்டு முறை. விநாயக பெருமானை எந்த ஒரு சாதனத்திலும், அது மண்ணாகட்டும், மாட்டு சாணமாகட்டும், சந்தனமாகட்டும், மஞ்சளாகட்டும், எளிய முறையில் அந்த விநாயகரை அமைத்து அதில் இறைவனை இருத்தி இறைவனை உணர்ந்து வழிபட்டு அடுத்த நிலைக்கு செல்வது நம்முடைய மரபு. ஏனென்றால் விநாயக பெருமான் மூலாதாரத்தின் ஒரு தேவதையாக,
மூலாதாரத்தின் தெய்வமாக அறியப்படுகின்றான். மூலாதாரத்தின் மூன்றெழு கனலை காலால் எழுப்பும் கருத்து அறிவித்தே என்பார் அவ்வை பிராட்டி. ஆகவே அந்த மூலாதாரத்தில் உள்ள அந்த முதல் கட்டத்திற்கு விநாயகப் பெருமானின் வழிபாடு துணை செய்கின்றது. விநாயகருக்கு நிறைய நாமங்கள் உண்டு. முக்கியமாக விநாயகர் என்றால் என்ன? நாயகன் என்றால் எல்லாவற்றுக்கும் மேலானவன். விநாயகன் என்றால் அந்த மேலானவனுக்கு மேலானவன். மலன் என்றால் குற்றமற்றவன். மலம் என்றால் குற்றம். விமலன் என்றால் குற்றம் அற்றவன். அதே போல நாயகன் என்றால் தலைவன். விநாயகன் என்றால் அந்த தலைவனுக்கு மேலானவன். ஆகவே விநாயகனை, பரம்பொருளை ஒப்பற்ற தலைவனுக்கு மேலாக நாம் வழிபடுவது நம்முடைய மரபு. இந்த அளவில் இன்றைக்கு முதல் பகுதியாக விநாயகர் வழிபாட்டின் தத்துவத்தை கூறுகின்றேன். நாளை மீண்டும் தொடர்வோம்.